ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப் போக போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோன்னா கேரளா போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் போயிடுவேன், இல்லாட்டினா 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு போவேன். இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் ஆகிடுச்சு. லைக் 1 மந்த்துக்கு அப்புறமா தான் இப்போ கிளம்புறேன். லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் வந்து வயநாடு போனேன், லாஸ்ட் மந்த்து. ஸோ இந்த முறை வந்துட்டு திரும்ப கேரளா தான் போகிறேன், மூணாருக்கு போகிறோம். ஸோ இதுவும் ஒரு குரூப் டூர் தான். லைக் ஒரு 13 மெம்பர்ஸ் சேர்ந்து போகிறோம். ஸோ குரூப் டூர் பார்த்திங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ப்ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்களாம் வந்து இப்போ நான் பெங்களூர்லேருந்து கிளம்புறேன். ஸோ பெங்களூர் டு கேரளாவுக்கு புக்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹோட்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அக்காமடேஷன்ஸ்க்கு அகெயின் எங்கெங்கே சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எல்லா ஒரு ஃபுல் ஐட்னரி ப்ரீ பிளான்டாக வந்து நீங்கள் தான் பண்ணணும் இண்டிவிஜுவலாக. ஸோ இல்லாட்டினா உங்கள் கூட நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். தனியாக போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு சோலோ ட்ராவலர் தான். இப்போ என் கூட குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோலோ ட்ராவலர்ஸ் அரௌண்டு ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்கன்னா ரிமைனிங் பீப்புள் வந்து செட் ஆஃப் பீப்புள் கப்புள்ஸாகவும் வந்திருக்காங்க, லைக் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கேங்காகவும் வந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுமே வந்து இப்போ குரூப் டூரை தான் ப்ரிஃபர் பண்ணி வராங்க. இங்கே நிறைய ட்ராவல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வர்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட டீம் மெம்பரில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அவங்களோட கொலீக்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவளுக்கு அது வந்து பர்த்டே ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இங்கே வந்து அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு கான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூரில் லைக் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறனால கோஆர்டினேஷனாக இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பிளேசஸ் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பிளேசஸையும் வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில்டாக சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துக்கலாம், நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் குரூப் ஆஃப் பீப்புளோட குரூப் டூர் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டைமில் கொடுத்துருக்க பிளேசஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டே வந்துட்டு சம் ஆஃப் த டைம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸ்டே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். அதே மாதிரி 2 பீப்புள்ஸோடு போடுவாங்க ஒரு டென்ட்டுக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டென்ட்ஸ் கிடச்சின்னா நீங்கள் தனியாவோட இது பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டும் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். அப்படி வேணும்னா வந்து நீங்கள் வெளியே போய் உடனே வாங்குற மாதிரி இருக்காது. பிகாஸ் ஸ்டே பண்ணுற இடமும் டவுனும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம குரூப் டூர் வந்தோன்னா அந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போகும். இது வந்து நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எது வந்து ஃபிட் ஆகுமோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கான்ஸ்ன்னு சொல்லுவேன். அகெயின் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக போனீங்கன்னா ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைமு உங்களுக்கு கொடுத்துருக்க டைமுன்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட எங்கே வந்து உங்களுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்னு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா பிளேசஸ் பார்க்கணுன்னா கூட அது உங்கள் டெசிஷன் தான். நீங்களோட ஓன் இதில் நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. அதுமாதிரி ஃபுட்டும் அக்காமடேஷனும் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ ஆகுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ ஆனால் இண்டிவிஜுவலாக போகும்போது அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா ஆகும். கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ குரூப்பாக போகும்போது நிறைய நமக்கு வந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்குமான்னா லைக் ஒரு ஜீப் வந்து இது பண்ணும்போது ஆஃப் ரோட் ஜீப்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து நிறையா காசு ஸ்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் கவர் பண்ணுற மாதிரி வரும். சம்டைம்ஸ் கிடச்சிச்சின்னா 5 பேர் சேர்ந்து போகிற மாதிரி போய்க்கலாம், அதில் ஷேர் பண்ணிக்கலாம் பணம். ஸோ இப்போ நாங்கள் குரூப்பாக போகும்போது 6 பேருக்கு 2 ஜீப் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி போயிடுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணலாம் மணி. ஸோ இப்போ நாங்கள் ரீச் ஆயாச்சு ஸ்டே பண்ணுற இடத்துக்கு. இங்கே வந்து போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம போகிற பிளேஸ்க்கு வந்துட்டு ரெடி ஆகுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து டென்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி தான், லைக் இன்சைடு ஹோம் கிடையாது. இட் மீன்ஸ் டென்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அங்கே டென்ட்டில் தான் நம்மளோட லக்கேஜும் வச்சுக்கணும். ஃபுட்டு வந்துட்டு ஹோம் பேஸ் ஃபுட்டாக தான் இருக்கும்.
ஸோ இதெல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு. மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். பாத்ரூம் ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம் ஒரு இடத்துல இருக்கும். அகெயின் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த அந்த இது பில்டிங்கில் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு இவ்வளோ தான். ஒரு ஒரு 10 டென்ட் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் எல்லாத்துக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. ட்ராவல் கைடு இருக்கார். ஸோ அவர் வந்து கீழே இருப்பாங்க. அதே மாதிரி எங்களோட டிடி டிரைவரும் இருப்பாங்க. ஸோ அந்த அண்ணாவும் அவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இதை எடுத்து பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மான்சூன் சீசன். ஸோ மழை எப்போ வரும் இது பண்ணே தெரியாது. இதுவே பார்த்திங்கன்னா மார்னிங் 11 o'clock தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 10 o'clockலாம் பாருங்கள் உங்களுக்கு அங்கே நல்லாவே ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இந்த சீசன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா மழை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்போ வரும் எப்போ நிற்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் இருந்த இடத்துல வந்து நாங்கள் வியூ பாயிண்ட்டை மட்டும் எடுத்திருந்தது. ஃபுட்டு வந்து இட்லி பண்ணியிருந்தாங்க அந்த டைமு. ப்ரெட் அண்ட் ஜாமுன் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஜிப்லைனுக்கு போயிருக்கோம். ஐ மீன் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெக் விசிட்டிங் இது. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஜிப்லைன் பண்ணவங்க பண்ணுவாங்க. ஒரு இது ரொம்ப லாங் ஜிப்லைன்லாம் சொல்ல முடியாது. 400 ஈச் பர்சன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று இருக்குது 2500, அது கொழுக்குமலையில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு இது சொல்லலாம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பட் ஓகே நல்லா தான் இருந்தது. இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளேருந்து அங்கே ஒரு லேக் மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி போகிற மாதிரி, லேக்காக பாண்டான்னு சொல்கிறதில்ல. வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஜிப்லைன் பண்ணிவிட்டு கயாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்தனால இதை எடுத்திருந்தோம். ஆனால் உள்ளக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெளியில் நின்று தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கயாக்கிங் இது. ஸோ யார் ஜிப்லைன் முடித்தவங்களாம் அந்த இடத்துல இறங்கிட்டு இங்கே கயாக்கிங் போய்க்கலாம். கயாக்கிங் பார்த்திங்கன்னா ஈச் பர்சன் 300, ஒரு போட்டுக்கு 2 பர்சன்ஸ்னால் அரௌண்ட் 600 வந்து இருக்கும். ஸோ எங்களோட ட்ராவல் கைடு என்ன கூட வந்திருந்தாங்க. மற்றவங்களாம் வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கயாக்கிங் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது கம்பேர்ட் டு ஜிப்லைனோட. ஸோ அங்கே இருக்கிற அந்த மிஸ்ட்டு, அந்த நேச்சர் சரௌண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல வேளை மழை அதிகமாக பண்ணல, ட்ரிஸ்லிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மழை பெஞ்சு ஜிப்லைன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் நம்மளோட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மழை பெய்யறப்ப போகக்கூடாது. லைக் நார்மல் டைமில் நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஹெவி ரெயின்னு தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மலாக மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ நான் அது ஸ்லோ மோஷனில் எடுத்தனால அது கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள். ரொம்ப ஆழமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்காது. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் அப்போ பார்க்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஆஃப் டீ எஸ்டேட்ஸ் தான் அண்டு மவுண்டன்ஸு. ஸோ இந்த இதில் வந்துட்டு நடுவில் ஏதோ ஒரு பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நேச்சர் வந்து பார்க்கறதுக்கே வந்து மைண்டில் காம்னஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த பிளேசஸ் வந்துட்டு நாங்கள் போயிடுவோம். லைக் இதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னா, நாங்கள் வந்துட்டு ஃபால்ஸ் போகிறதா சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி லன்ச் முடிக்கிறதா இல்லை ஃபால்ஸுக்கு அப்புறம் லன்ச் முடிக்கிறதா நாங்கள் போயிட்டு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. பிகாஸ் ஃபால்ஸ் வந்து ஏர்லியராக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் இன்றைக்கி பர் டே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னா 3 பிளேசஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், 2வது ஃபால்ஸ் போவோம், 3rd பிளேஸ் பார்த்திங்கன்னா லைக் ட்ரெக்கிங் மாதிரி போகிறது. ட்ரெக்கிங் தான் ரொம்ப ட்ராஜடிக்காக இருக்க போகுது. பிகாஸ் டோட்டலாக அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. டைமிங் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த இது பண்ணலை. ஒரு சிலர் வந்துட்டு இது மட்டும் பண்ணாங்க, ஒரு சிலவங்க கயாக்கிங் மட்டும் பண்ணாங்க. ரெண்டும் சேர்த்து பண்ணது ஃபியூ மெம்பர்ஸ் தான் பண்ணோம். ஜிப் லைனும் கயாக்கிங் சேர்த்து வெறும் இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே கிளம்புனட்டு இந்த சைடு ஆன் த வேல எடுத்த இது எல்லாமே இந்த வியூ பாயிண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு டீ எஸ்டேட் பெட்டு தான். இது லைக் ஏசியா லார்ஜஸ்ட் டீ எஸ்டேட்னு சொல்லலாம். லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு.
பட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸ்க்கு வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து நமக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இங்கே குளிக்கலாம், இது ஹிடன் ஃபால்ஸ்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாருக்கும் அலோடு கிடையாது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வரும்போது நீங்கள் வந்து குரூப் டூரில் தான் வரணும். ஸோ இதில் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கி எடுத்து வர்றது. இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால தான் இங்கே க்ரௌடாக இருக்காது. வயநாடு போனப்போ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க, அது நல்லாவே இல்லை, மெயின்டெனன்ஸே கிடையாது, ஃபுல் ஆஃப் டர்ட்டியாக இருந்தது, தண்ணியும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருந்தது, மழையும் பெஞ்சிட்டு இருந்தது, அட் த சேம் டைம் நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, நிறையா க்ரௌடு இல்லாதனால எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இது வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இப்போ மேலே வந்தாச்சு. ரிட்டனாக அதுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி இங்கே டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் அவ்வளோக்கு பண்ண முடியல, எல்லாேருக்கும் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து நம்ம அந்த இது முடித்ததுக்கப்புறம் இமீடியட்டாக இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இன்றைக்கி மொத்தமே வந்து 3 பிளேசஸ் தான், அது ரொம்ப கம்மியான ஐட்னரி தான். ஸோ தட் இப்போ நாங்கள் கிளம்பிட்டாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டேக்கு போகலை, டைரெக்டாக வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு டவுனில் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் ட்ரெக்கிங் போவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்களோட ஸ்டேக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அரௌண்ட் 5 o'clock. ஸோ நான் ட்ராவல் கைடை அகெயின் படாத பாடு பார்த்துட்டேன், பிகாஸ் 3+3 6 கிலோமீட்டர்ஸு இதோ வந்துச்சுன்னு சொல்லி மேலே ஏற்றிட்டாரு. அதே மாதிரி மழை பெய்யறதுனால போகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நைட்டெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே 4:40 அரௌண்ட் நாங்கள் வந்துட்டு கொழுக்குமலைக்கு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து ஹாஃப் ரோடு ஜீப் ரைட் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இது வந்து இன்க்ளூடு கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பர் பர்சனுக்கு வந்துட்டு 500 வந்து ஜீப்புக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சனுக்கு. ஸோ 6 மெம்பர்ஸ் இருந்தோன்னா அரௌண்ட் 3000 கிட்ட நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு நமக்கு வந்து நம்மளோட பிளேஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 7.5 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டி வே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வந்து ஹாஃப் ரோடாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அவங்க பேசிக்காக வந்து டூரிஸ்ட் பீப்புளுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹாஃப் ரோடு ஜீப்காக தான் அது வந்து இதே பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரோடு போடாமல் அது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து டாட்டாவோட டீ எஸ்டேட்டை வந்து தான் வந்து யாரோ ஃப்ரான்ச்சைஸ் லீஸ்க்கு எடுத்து இது பண்ணுறதா சொன்னார். நாங்கள் ஆன் த வேல டிரைவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே இல்லை பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு இதாகிடுச்சு. நாங்கள் அங்கே போகிறதுக்கு 4:45 ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் போனோம். அந்த இது வந்து சன்ரைஸ் தான் வந்துட்டு ஃபேமஸானதுன்னு சொன்னாங்க. ஸோ தட் நாங்கள் கிளம்புனது கரெக்டாக தான் கிளம்பணும், ஒரு 5 o'clock 5:15 குரூப் 2னால எல்லாருமே சேர்ந்து கிளம்பணும் இல்லையா. ஸோ அகெயின் வந்து இப்போ உள்ளே போகிறது ரீச் ஆகிறதுக்கு 12 கிலோமீட்டர் அரௌண்டு எங்களுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்மளோட ஹாஃப் ரோடு ரைடு மட்டுமே. ஸோ இது மாதிரி தான் இருக்கும், மேடு பள்ளமாக, லைக் ஒரு 7.5 கிலோமீட்டர் வரைக்கும். அது வந்து ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, லைக் இந்த மாதிரி ஜீப் ரைட் போகும்போது நல்லாயிருக்கும், அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இங்கே ஒரு இது வந்து உங்களுக்கு ஜிப் லைன் காமிச்சாங்க, 3,500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 12 minutes 15 minutes போகிற மாதிரி சொன்னாங்க. எத்தனையோ கிலோமீட்டர், 2.5 kilometers வந்துட்டு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வந்து கனெக்ட் கொடுத்துருக்கதா சொன்னாங்க ஜிப் லைனை. ஆன் த வேல போகும்போது அது காட்டினாங்க, அது நல்லா இருந்தது ஆக்சுவலி. பட் அதுவும் வந்து நீளமாக போகிறது சொன்னாங்க. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் இது, எல்லோரும் ஜிப்லைன் போகிறதுக்கு இங்கே வருவாங்க அதுக்கு சொன்னாங்க. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்குது. உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து போய்க்குங்க பர் பர்சனுக்கு, ஆனால் வந்து 3,500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஹாஃப் ரோடு வந்து இங்கே ரோடெல்லாம் போட மாட்டாங்க, லைக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் சொன்னேன்,
டாட்டா டீ எஸ்டேட்டோடது. ஸோ இது வந்து அவங்க வந்து லீஸ் எடுத்து முன்னால் அவங்கவுங்க இது பண்ணுறாங்க. ஸோ இது கல்டிவேட் பண்ணுறது 5 years ஒன்ஸ் பண்ணுவாங்களாம். லைக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் ரோடு போடலன்னா லைக் இதுதான் ஆஃப் ரோட் ஜீப்பு ரைடர் சொல்கிறது. ஸோ இப்போ அது இல்லாட்டி நார்மல் ரோடுனா அப்புறம் ஜீப் ரைட்ஸ்க்கெலாம் வந்துட்டு எங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு இதை மென்ஷன் பண்ணுற இதுக்காக தான் வருவாங்க நிறையா பேர் அப்படின்னு சொன்னாங்க. பட் நல்லா இருந்தது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு போகும்போது சன்ரைஸ் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. பட் அவங்கக்கிட்ட லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்கும்போது டிசம்பர் மந்த் வர சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இருந்தது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம், கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஜீப்பில் வந்து இறங்கிட்டு. ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஜாக்குவர் இது ராக் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஸ்டில்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியூ தான் அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது. ஸோ ஃபுல்லாக அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியும். இதுதான் வந்து ரொம்ப டாலஸ்ட் இதுன்னு சொன்னாங்க, மவுண்டன் ஐ மீன் ஆல்டிடியூட் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 7 கிலோமீட்டருக்கு மலைக்கு ஏறுறது. ஸோ இதெல்லாம் இடத்துல எல்லாருமே வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு சைடு ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், இன்னொரு சைடும் க்ரீனாக இருக்கும். அட் த சேம் டைம் சன் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு அந்த மிஸ்ட்டு ஃபாகெல்லாம் இருக்கும். நிறைய க்ரௌடு இருந்துச்சு, நான் அது கவர் பண்ணல. பட் அகெயின் சொல்கிறேன், இங்கே கிட்டத்தட்ட ஒரு டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு. லைக் லைன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக க்ரௌடு. அதுவும் சண்டே சொல்லவே வேண்டாம். ஃபஸ்ட்டு இதே வந்து ப்ளேஸ் பார்க்க போகிறது இது தான். அதனால வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. லைக் ஒவ்வொருத்தவங்க அந்த ஒவ்வொரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே டைம் கன்சர்ன் ஆகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். நம்மளோட இது வந்து இப்போ இது முடிச்சுட்டு நம்ம போனோடனே ரெஃப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணிடுவோம், செக்அவுட் பண்ணிடுவோம் நம்மளோட ஸ்டேலேருந்து. ஸோ இப்போ வந்து இது எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ பார்த்துக்கலாம். ஸோ இது இண்டிவிஜுவலாக வந்திருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துக்கலாம். அதே மாதிரி லேட்டாக கிளம்பி வந்து பார்த்துருக்கலாம். அப்போயும் வந்து சன் இருக்குன்னு தான் சொன்னார். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வந்தோம். நமக்கு 4 மணி வரைக்கும் வந்து ஜீப்பு இருக்குன்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக எடுத்தது. ஸோ இது ஆனால் நேச்சர் வைஸ் அழகாக இருந்தது. வெதர் இட் இஸ் சன்ரைஸ் இஸ் த சன்செட் இஸ் த நத்திங் மேட்டர். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இதே ரூட்டில் தான் போகணும், வந்த வேலையே போகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. அகெயின்னு நம்மளோட ஸ்டேக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செக்அவுட் பண்ண போகிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு செக்அவுட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஜீப் ரைட்னால நமக்கு வந்து உள்ளே வந்து கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. நடந்து லைக் ரொம்ப கால் வலி எடுத்துச்சு. இது நான் என் டென்ட்டுக்குள்ளே வந்து எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து செக்அவுட் பண்ணி கிளம்பி ஆன் த வேல இருக்கோம். அடுத்த செகண்ட் இது பார்க்குறதுனா இந்த இது தான் ஆன் த வேல பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போனால், நார்மல் பஸ்ஸில் போனாலும் இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டாலாக தான் இருந்தது, நல்லா இருந்தது இது பார்க்கறதுக்கு. ஸோ எங்கள் கூட டீம்மேட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல நிறையா சாப்பிட்றதுக்கு விற்றது, லைக் மாங்காய், கார்ன், சில்லி கார்ன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அந்த இடத்துல சில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமா இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. நீங்கள் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுக்கலாம். இதுக்கு வந்து பே பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 rupees தான் கேட்பாங்களாம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திரும்ப இங்கேயும் இறங்கிட்டு உள்ளே எடுக்கிறவங்க எடுக்க போகலாம். நம்ம வெளியே நின்று இந்த மாதிரி இடத்த வந்து சும்மா பார்த்துக்கலாம். சேமாக தான் இருக்கும், எல்லாமே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். இது வந்து இன்றைக்கி டேயோட 3வது பிளேஸ் போகிறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம், டீ ஃபேக்ட்ரியோடு போகலாம். நாங்கள் டீ மியூசியம் வேணாண்டாச்சு, இப்போ சாக்லேட் இதுக்கு மட்டும் வந்தோம். சாக்லேட்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் ஃபுல்லாக 1600 சொன்னாங்க per kg. இன்னொன்று வந்து இருக்குது, இதில் ஃபுல்லாக வந்து நட்ஸு, ஹேசல் நட்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியர்னு சொல்லி சொன்னாங்க, 3500. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜீப்புக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு சும்மா லோக்கல் சைட்ஸ் மட்டும் போகலான்ட்டு போனோம். ஆக்சுவலி நாங்கள் எலஃபண்ட் ரைடுன்றது ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு கூட்டிகிட்டு போகல. அதுக்கு பதிலாக இது வந்து
ஆப்ஷன் தான், உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலான்னு சொன்னாங்க. ஸோ நான் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான், பட் அகெயின் நான் போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆன் த வேல போகும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஒரு 4-5 பிளேசஸ்ஸுங்க. எக்கோ வியூ பாயிண்ட் அண்டு சன்ரைஸு சன்செட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸு, அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரிட்ஜு, அது டேமு, அவ்வளோதான். அதே வந்து டேமும் அந்த வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்கும். பிரிட்ஜும் அது அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். இதெல்லாம் நம்மளாம் வந்து பார்க்க முடியாது. வேனும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியாது. காரில் வந்தாங்க, நான் பார்க்கல. ஃபுல்லாக ஜீப்பில் வந்து தான் இருந்துச்சு, ஆஃப் ரோட் ஜீப்பு. அண்டு இதுதான் நாங்கள் வந்திருக்க ஃபால்ஸு ஃபஸ்ட்டு ஒன்று. இங்கே போயிட்டு அது கரெக்டாக ரொம்ப மழை பெஞ்சது. ஸோ ஃபுல்லாக வந்து வாட்டர் லில்லிலாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டைம் வந்து மழை பெஞ்சனால இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேபி சம்மர்ஸ் டைம் வந்தால் இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து ரொம்ப கரெக்ட் டைம் தான். இதுதான் அந்த ஃபால்ஸு, ரொம்ப பெருசுன்னு உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இது போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம், சைட் சீயிங் மாதிரி. ஸோ ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நேச்சர் இஸ் நேச்சர். ஸோ பாருங்கள், இப்போயே வந்து மழை லைட்டாக வந்துட்டு தூவிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் இதுக்கு போகிறோம். ஸோ இங்கேயே வந்துட்டு லன்ச்சு சாப்பிட்டுக்கிறோம். மார்னிங் வந்து டிஃபன் வந்து அங்கேயே சாப்பிட்டது. ஸோ இந்த ஃபால்ஸு தான் சொன்னேன். சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. பட் இது வந்து தண்ணி போயிட்டு இருந்தது, நிறையா நல்லா போச்சு. ஸோ இங்கேயே வந்துட்டு லோக்கலில் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. எங்களுக்கு டைமிங் இல்லை, 2:40க்கு தான் நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம். 5:40க்கு 3 ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த 3 ஹவர்ஸில் இந்த 4 பிளேசஸ் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து சொன்னேன், நம்ம குரூப் டூர் வரும்போது இப்போ ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னு சொல்லியிருந்தால் ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு 1/2 hour 15 minutes அதுக்கு மேலெலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்புற அது மீன் அந்த ஃபால்ஸில் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோர்ஸ்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணுறதுனா பண்ணலாம். இங்கே அழகழகாக திங்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து 3500 சொன்னாங்க இந்த பெல்ட்ஸ்லாம். ரொம்ப அழகாக இருந்தது ஹேங்கிங் பெல்ட்ஸ்லாம். ஸோ நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் எதுவும் வாங்கலை, பட் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. தேவைன்னா வாங்கிக்கலாம், பட் நான் எதுவும் இந்த டைம் எதுவும் வாங்கலை. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இது இருக்கும், மேக்னெட் இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, பேட்ஜஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ இது வந்துட்டு இன்னொரு பிளேஸு நான் சொன்னேன் இல்லையா, ஹேங்கிங் பிரிட்ஜு. இது ஒரு விசிட்டிங் ஸ்பாட்ஸ் தான் ஒரு லோக்கலில். ஸோ இதில் வந்து சுற்றிக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ராக்ஸ் அண்டு ஸ்மால் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் போகும். 2 சைடுமே இப்படி தான் வியூ இருக்கும். ஸோ இது 3வது இது வந்துட்டு டேம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் லேக் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. லைக் இது 2மே சேர்த்து 2 பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளேஸ் தான் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நாங்கள் இதுக்கு கிளம்பியாச்சு, சன்செட்டுக்கு. இன்னொரு இது வேணான்னு சொல்லிட்டாங்க, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. சன்செட்டுக்கு போனோம், சன்செட்டே ஆகலை. சன்செட் ஆகிறதுக்கு 6 o'clock மேலே வரைக்கும் வெயிட் பண்ணோன்னாங்க. அதுக்கு மேலெலாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி 5 o'clock கிளம்பியாச்சு. 5:40க்கு நாங்கள் வேன் கிட்டே போயாச்சு. ஸோ அந்த வேளை நல்லாவே வந்து ரெயின் ஆகிட்டுச்சு. நாங்கள் கரெக்டாக வேனுக்குள்ளே ஏறுற டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவி ரெயினாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதோட அவ்வளோதான்.